என்னது அப்பாய்க்கு இப்போ வேலை இல்லை. தாத்தா மிட்டாய் வாங்கிக்கணுமா? தம்பியை கீழே குடிக்கலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யாவல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெனஸ்டே சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ போர் அடித்தா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நெத்திலி மீனே பார்க்குறேன். கருவாடாக தான் பார்த்துருக்கேன், இது மாதிரி பார்த்ததில்ல. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நெத்திலி மீன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க அத்தை. ஸோ இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம், ஒரு கரண்டி மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். சீரக பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி பூண்டு சீரகமும் வச்சு அரைச்சி இதில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஷார்ட்ஸ் எல்லாம் கட்டிருந்தேன்ல மல்லிகைப்பூ செடி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து தான் இருந்தது முன்னாடி. இப்போலாம் 2-3 கிளை வந்து விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோஜா செடியும் கூட இலையே இல்லை, இப்போ தான் லைட்டாக துளிர் விட்டுருக்கு. இன்னுமே மழை காலம், நிறைய பூலாம் பூக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூச்செடியும் பெருசாக இருக்குது, பட் ஆனால் பெருசாக பூ எதுவுமே வந்து வைக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து ஒரு கொத்து வந்து பிச்சுட்டு வந்தாங்க திராட்சை கொடி, அதை வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய இலை வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் துளுரும் இருக்குது. இது பெருசானதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய க்ரோத் இல்லை. ஸோ அதோட இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து இறால் ஃபிஷ்ஷை தான் வந்து வாஷ் பண்ண போகிறாங்க. ரொம்ப வளவலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு மீன் துள்ளிச்சா. சரி அம்மா, சரி. இறால் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரகமும் பூண்டும் வச்சு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அம்மிக்கல்லில். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முருங்கை விதை போட்டிருந்தாங்க. அந்த முருங்கை செடி ரொம்ப அழகாகவே வந்து முளைச்சி வந்திருக்கு. இந்த கேப்பில் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய்லாம் வந்து ரெடியாக வச்சாச்சு. புளியும் ஊற வச்சாச்சு. அரிசி தண்ணி களைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான இறால் ஃபிஷ்ஷை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் நெத்திலி மீனுக்கு என்ன ஆட் பண்ணினோ அதே தான் இதுலேயும் ஆட் பண்ணிக்கேன். ஒரு கரண்டி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு கரண்டி, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஜீரகம் அண்ட் பூண்டு, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பெருசாக சமைக்க தெரியாது. இது எல்லாமே வந்து அத்தை சொல்ல நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். பட் குழம்பு எல்லாமே அவங்க தான் வச்சாங்க. நான் ஜஸ்ட் அந்த மிக்ஸ் பண்ணுறது, உரிச்சு வைக்கிறது, இந்த இது தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இறாலோட மண்டையும் வாழையும் வச்சு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து வெந்தயம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ணி அது நல்லா ரோஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும்.
ஸோ தக்காளி கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியிலேயே நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்புலாம் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரணும். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அதில் ஊற்றிக்கலாம். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம அதில் ஊற்றிட்டு ஸோ அதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மீன், மாங்காய் இதெல்லாமே போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். மீன் வந்து டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் வந்துச்சு அப்படின்னா அது கரைஞ்சி போயிடும். ஸோ அதில் தான் ஈஸியாக வந்து ஒரு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை தான் வந்து பண்ணணும். அந்த ஃப்ரைலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து செஞ்சால் சூடாக இருக்கும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்த இறாலையும் அதுக்கப்புறம் நெத்திலி மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் சிம்பிளாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரை. சீக்கிரம் அதனால தானே. டேஸ்டியான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு விலாகோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சுகன்யா. டாடா பாய்.